அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்ம வீட்டுல சில பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதபடி பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். இந்த பிள்ளைகளை கொண்டு போய் தகாத ஒரு நண்பர்களோடு இணைத்து உலக ஆவியினால கட்டி, ஆண்டவர்னு சொன்னாலே அவனுக்கு அலர்ஜி வந்துடும், ஜபன்னு சொன்னாலே அவனுக்கு அருவருப்பா இருக்கும், சபைன்னு சொன்னாலே அவனுக்கு அது பிடிக்காது, ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே அவனுக்கு அது ஆகாது. நீங்க எல்லாம் போங்க, நான் டிவி பார்க்கறேன், நான் வீட்டில் இருக்கிறேன், அன்னைக்குதான் நிறைய நேரம் தூங்கணும்னு சொல்லுவான். ரட்சிப்பு இல்லை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. ஆண்டவர் நமக்கு தந்த பிள்ளைகள் ஒருத்தர் கூட நரகம் போயிடக்கூடாது. பரலோகத்துல நம்ம மட்டும் போய் சந்தோஷமா இருப்போமா? நம்ம பிள்ளைங்க எல்லாம் நரகத்துல இருந்து நீங்க மட்டும் பரலோகத்துல என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? உங்க கணவர் நரகத்துக்கு போய் நீங்க பரலோகத்துல இருந்து என்ன பண்ண போறீங்க? அதுவும் ஆசீர்வாதம். உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் நரகத்துக்கு போய் அங்க அலறிக்கொண்டு கத்திக்கொண்டு அழுது கொண்டு இருக்க, நீங்க மட்டும் பரலோகத்துல சந்தோஷமா. நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட நரகம் போயிடக்கூடாது. எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவில நிரப்பப்பட்டு கர்த்தருக்குள்ள எல்லாரும் வரணும், எல்லாரும் ஞானஸ்தானம் பெறணும். தாமதிக்காத, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஞானஸ்தானம் எடுத்துரு. தாவீதினுடைய ஆட்டுக்குட்டியில ஒரு ஆட்டுக்குட்டி கூட இழக்க தாவீது விரும்பல. ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்கம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ, சிங்கம் தூக்கிட்டு போயிடுச்சு, இனி இந்த ஆட்டுக்குட்டியை எப்படி தப்புவிப்பது? சரி போனா போட்டோம், அதான் மீதி கொஞ்சம் ஆட்டுக்குட்டியை நம்ம வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு விடல. அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக அந்த சிங்கத்திற்கு பின்பதாக போய் இந்த சிங்கத்தின் தாடியை பிடிச்சு தடியை எடுத்து அந்த சிங்கத்தை அடிச்ச அந்த ஆட்டுக்குட்டியை சிங்கத்தின் வாயிலிருந்து உருவி எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு தன்னுடைய மந்தையில கொண்டு வந்து சேர். நம்ம வீட்டுல கூட சில ஆட்களை பிசாசு கொண்டு போகும், பிள்ளைகளை இழுத்துட்டு போயிடும், சிங்கம் போல வந்து கவிட்டு போயிடும். சில அடிமைத்தனங்கள், சில போதை வஸ்துக்கள், சில காதல் ஆவிகள் பிள்ளை அப்படி தூக்கிட்டு போச்சுன்னா விடக்கூடாது. கண்ணீர் நிறைந்த ஜெபத்தால் உபவாசம் என்கிற தடியை எடுத்து உன் பிள்ளைய கவி கொண்டிருக்கிற, உன் கணவரை பிடித்திருக்கிற விபச்சார குடியின் ஆவிய உபவாசம் என்கிற தடியினால் அந்த சாத்தான் அடித்து நொறுக்கி அவர்களை மீட்டெடுக்கணும். இதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கிற பொறுப்பு. நோவாவுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் அவன் குடும்பம் முழுவதையும் பாதுகாப்பு. ஒரு விசுவாசம் குடும்பத்தை ரட்சிக்க. இந்த ஆண்டு ஒரு நம்பிக்கை வைங்க, உங்க டைரியில எழுதுங்க, இந்த ஆண்டு என் பிள்ளைகள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெறணும், என் கணவர் அந்த பாவ கட்டை விட்டு வெளியே வந்துடணும், என் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா மாறணும், என் குடும்பம் முழுவதிலும் ஒரு ரட்சிப்பின் வல்லமை கிரியேட் செய்யணும். நாங்க டிவி பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு உலகத்தனமா இருக்கக்கூடாது, அது ஆசீர்வாதம் கிடையாது. நீங்க குடும்பமா ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். இதுதான் நமது குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம்.